எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ஜோதிடம் ஜோதிட மையத்திலிருந்து கோயம்புத்தூர். 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் நாம இன்னைக்கு ரிஷப லக்னத்துக்காக பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சியை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்கு குரு பெயர்ச்சி என்னென்ன பாசிட்டிவான விளைவுகளை கொடுக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாங்க. ரிஷப லக்னத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி சகோதர ஒற்றுமைகளை கொடுக்குதுங்க. மூத்த சகோதரமாகட்டும் இளைய சகோதரமாகட்டும் அவங்க மூலமா உதவிகளும் அவங்க மூலமா ஆதரவுகளும் ஒற்றுமைகளும் இருக்குதுங்க. உங்க சகோதரர்கள் கிட்ட ஏதாவது மனக்கசப்பு இருந்தா நீங்க போய் பேசுங்க, அவங்க கூட ஒற்றுமையாக்குவாங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுங்க. அதாவது வெளிவட்டார தொடர்புகள் நல்ல தொடர்புகளா உங்களுக்கு கிடைக்குங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், பார்ட்னர் ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல காலகட்டங்க. உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் இப்ப கிடைக்குங்க. நெக்ஸ்ட் நான் சொத்து இருக்குதுங்க, ரொம்ப நாளா விற்காம இருக்குது, அதை விற்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வீடு வித்துட்டு வேற ஒரு இடத்துல வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாகனத்தை கொடுத்துட்டு வேற ஒரு வாகனம் வாங்கலாம்னு நினைக்கிறேன்னா இது விற்கிறதுக்கான காலகட்டம் தாங்க. நல்ல ஒரு பட்ஜெட்ல கொஞ்சம் சேல் ஆகுங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு பைசல் ஆகாம இருக்குது, டாக்குமெண்ட் ஏதாச்சும் எரர் இருக்குது, அதை நம்ம கரெக்ஷன் பண்ணணும், பத்திரத்துல இருக்குது, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு கொஞ்சம் இதா இருக்கு, கரெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எல்லா விதமான டாக்குமெண்ட் பிரச்சனைகளையும் நாம இப்போ கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அதுக்கான முயற்சி பண்ணோம்னா டாக்குமெண்ட் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிருங்க. அதுக்கான காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. ஸோ டாக்குமெண்ட் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் நீங்க இப்போ அதுக்கான முயற்சி எடுத்து தீர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது சொத்து பிரிச்சு கொடுக்கணும், யாருக்காவது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், இல்ல அண்ணன் தம்பிகளுக்கு பிரிச்சு தரணும்ன்ற மாதிரி இருக்குன்னா இப்போ பாக பிரிவினை பண்றதுக்கு குருவனுடைய சப்போர்ட் நல்லா இருக்குதுங்க. நெக்ஸ்ட் நீங்க இடம் மாற்றம் ஏதாவது விரும்புறீங்க, எனக்கு இந்த இடம் பிடிக்கல, நான் வேற இடத்துக்கு போய் ஒரு பிஸ்னஸோ இல்ல ஒரு இடத்துல போய் ஒரு படிக்கிறதுக்கோ ஒரு இடமாற்றம் இருந்தா நல்லா இருக்குங்க. ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அந்த இடமாற்றத்துக்கான முயற்சி நீங்க பண்ணலாங்க, நல்லா இருக்குதுங்க. நெக்ஸ்ட் திருமணத்துக்கு நல்ல காலகட்டமா இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நல்ல காலகட்டமா இருக்குதுங்க. பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்க எல்லாருமே நமக்கு சாதகமா வரக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க. ஸோ திருமண முயற்சிகள் பண்ணலாங்க. திருமண தடைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நமக்கு விலகி இருக்குதுங்க. ஸோ திருமண முயற்சிகள் தாராளமா பண்ணலாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு முயற்சி பண்றாங்க, தாராளமா பண்ணாங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, நான் அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா அது நமக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டங்க. அதே மாதிரி நான் ரொம்ப லாங் டிராவல் போகணும்னு நினைக்கிறேன், என்னால இது வரைக்கும் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, யாத்திரைகள் போகணும்னு நினைக்கிறவங்க, புனித யாத்திரைகள், கோவில்களுக்கு போகணும், ரொம்ப லாங் டிராவல் வெளியூருக்கு போய் நிறைய சுத்தி பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு டிராவல் இருக்கிறவங்க, எண்ணங்கள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. எல்லா விதமான கோயில்களுடைய அமைப்பு நமக்கு சாதகமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் மாணவர்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. ரிஷப லக்னமா இருந்து அந்த மாணவன் டீச்சர் கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்கும் போது அந்த டீச்சருடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இந்த மாணவனுக்கு நிச்சயமா இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு பாடத்துல என்ன டவுட் இருந்தாலும் டீச்சர் கிட்ட ஈஸியா கேட்டு நீங்க அதை வாங்கிக்க முடியுங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட நீங்க நல்ல பேரும் வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் நான் உயர்கல்வி படிக்கிறேன், நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டேன், இன்னொரு டிகிரி படிக்கிறேன், நான் 2 டிகிரி முடிச்சுட்டேன், நான் ரிசர்ச் கோர்ஸ்க்காக படிக்கிறேன், பிஹெச்டி படிக்கிறேன், இல்ல எம்ஃபில் படிக்கிறேன், இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல்ல ஒரு பிஜிக்கு அப்புறமா நான் படிக்கிறேன், இல்ல ரிசர்ச்காக படிக்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டங்க. நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் இந்த காலகட்டத்துல. பிஹெச்டி யாராவது முடிக்காம இருந்தா அவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணா கண்டிப்பா முடிச்சிடலாங்க. ஏதாவது கோர்ஸ் ரொம்ப பெண்டிங்கா இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த கல்வியை பினிஷ் பண்றதுக்கான காலகட்டம் இருக்குதுங்க. ஸோ முயற்சி கடினமா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் மேரேஜ்க்காக முயற்சி பண்றவங்களும் இதுல நம்ம மேரேஜ்க்காக முயற்சி பண்ணலாங்க. நெக்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் பக்கம் போய் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் இல்லாம இருக்குது அப்படின்னா இப்ப நம்ம கொஞ்சம் அதுக்கான நுணுக்கங்களை ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிவகை இருக்குதுங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் பத்தி நீங்க பார்க்கணும்னா நீங்க நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் மூவ் பண்ணா நமக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்குங்க.
நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளா வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு, எனக்கு சரியான டாக்டர் அமையல, சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு சரியான டாக்டர் கிடைப்பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து மருத்துவத்துல உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி 11வது கட்டமும் நமக்கு ஓரளவுக்கு சாதகமா வருதுங்க. அதனால எல்லா வகையிலும் நமக்கு சப்போர்ட் கிடைக்குங்க. ஸோ ரிஷப லக்னமா இருக்கிறவங்க இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்குது. இதை இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாங்க. நாம நாளைக்கு மிதுன லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாங்க. நன்றிங்க.